மச்சி பிச்சைக்காரன் 2 படம் வந்திருக்கு போமா? நான் ஃபர்ஸ்ட் ஷோவே போயிட்டு வந்துட்டேன்டா. பத்தியா கூடவே இருந்து ஏமாத்திட்டு பத்தியா. சரி படத்தோட ஒன்லைன் பத்தி சொல்லு. இந்தியாவோட 7வது பணக்காரரா இருக்கக்கூடிய விஜய் ஆண்டனியோட சொத்தை சுத்தி இருக்கிறவங்களாம் ஆட்டைய போடுறதுக்கு போற சதிய 2.5 மணி நேரம் உட்கார்ந்து பார்க்கணுங்கிறது தான் நம்மளுடைய விதியே. லட்சம் கோடிக்கு சொந்தக்காரன். மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ். ஓ இப்படி போதா கதை? சரியா படத்துல விஜய் ஆண்டனி எப்படி நடிச்சிருக்காரு? அதுவா அவருடைய பழைய படத்தெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதுல கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு தான். பரவாயில்லையே. ஆமா இந்த படத்துல வில்லன் யாரா? 1 2 இந்த படத்துல வில்லனுக்கு தான்டா பஞ்சமே இல்ல. அப்படியா? அத்தனை வில்லன்களை வச்சா படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. ஜெய் குருமூர்த்தி 1 லட்சம் கோடிக்கு சொந்தக்காரன். வில்லனுக்கு இருக்கட்டும், சரி படத்துல லாஜிக் இருக்கா? அதுவா சொல்ல மறந்துட்டேன் பார். எங்க ஏரியால 2 ரூபா கொடுத்து 1 கிலோ சிக்கன் பிரியாணி வாங்கினா 5 பீஸ் சிக்கன் லாலிபாப் ஃப்ரீயா கொடுத்தான்டா. டே நிறுத்துறா. நீ சொல்றதெல்லாம் கேன பையன் கூட நம்ப மாட்டான். நான் நம்புவனா? நம்ப முடியல. அதே மாதிரி தான் இருந்துச்சு இந்த படத்தோட லாஜிக்கும். விளங்கிடும். அப்ப படம் பார்க்கும்போது லாஜிக்கை பார்க்க கூடாதுன்னு சொல்ற. ஆமா படத்துல யோகி பாபு இருக்காரு. காமெடியில சும்மா அசத்தி இருப்பாரு. ஐயோ ஆமாடா, வழக்கம் போல யோகி பாபு ஸ்டைல்ல காமெடியை சும்மா பிரிச்சு விட்டாப்ல. ஆனா என்ன, ஆடியன்ஸ் தான் அவர் காமெடி பண்ணும்போது முறைச்சுக்கிட்டே இருந்தாங்க. முறைச்சிட்டே இருந்தாங்களா? புரியலையா? சரி ஆடியன்ஸை விடு, நீ சிரிச்சா இல்லையா? ஏய் நானும் ஆடியன்ஸ் தான்டா. அப்போ உனக்கும் சிரிப்பு வரலையா? ஐயோ அதை வேற என் வாயால சொல்லணும்னு அடம் பிடிக்கிறானே. சரி யோகி பாபு காமெடியை விட்டு தள்ளு. ஆமா விஜய் ஆண்டனி டபுள் ஆக்ஷன் பண்ணிருப்பாரு. அந்த வேரியேஷன் எப்படி இருந்துச்சு அதை சொல்லு. டபுள் ஆக்ஷன் தானே, அதுதான் இந்த படத்திலேயே மிகப்பெரிய காமெடியா இருந்துச்சு. என்னடா சொல்ற? நம்ம அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா நடிச்ச தமிழ் படத்திலேயாச்சு ஒரு மருவை வச்சு மாறு வேஷம் காட்டினாங்க. இங்க மூக்குல கொஞ்சம் மாவை ஏத்து பேரை சத்தியானு மாத்துன்னு கொலையா கொன்னு வச்சிருக்காங்கடா. மாறு வேஷத்துக்கு உண்டான மரியாதை போச்சேடா உங்களால. மாறு வேஷம் மண்ணா போச்சா? சரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி தான் போச்சு? அட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே படம் ஓவர். அப்ப செகண்ட் ஹாஃப் நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லாத ஒரே பூமரு. விஜய் குருமூர்த்தியா தனியா வந்திருக்காரியா? பூமரா நாசமா போச்சு. ஆமா இந்த படத்துல விஜய் ஆண்டனி தானே மியூசிக் டைரக்டர். எப்படி மியூசிக்லாம்? படத்தோட ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் நல்லா இருந்த ஒரே ஒரு விஷயம்னா அது பிஜிஎம் மட்டும் தான்டா. பிஜிஎம் மட்டும் தானா? அப்ப பாட்டு மொத்தம் 3 பாட்டு, அதுல 1 பழைய பீட்டு. என்னடா சொல்ற? இப்ப இந்த பாட்டை கேளு. இது பிச்சைக்காரன் 2ல வந்த ஒரு பாட்டு. அருமையா இருக்கு. இது இல்லடா குறை கண்ட நீ. இரு அவசரப்படாத, கொஞ்சம் இதையும் கேளு. அட ஆமா ஒரே மாதிரி தான் இருக்கு. அததானே நான் ஆரம்பத்திலே சொன்னேன். என்ன மத்தவங்க எல்லாம் வெளியே ஆட்டையை போடுவாங்க, இவர் அவர்கிட்டயே அவர் ஆட்டையை போட்டுக்கிறாரு. சத்யாவை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நீதிமன்றத்திற்கு அழைத்து வருகின்றனர். சரி எல்லாத்தையும் விடு. இந்த படத்துல எமோஷன்லாம் எப்படி இருக்கு அதை சொல்லு. நீ ஒரு இலகுன மனசுக்காரனா இருந்தா உன் கண்ணுல குடமா கண்ணீர் வரும். அப்ப என்ன மாதிரி ரகடு பாயா இருந்தா உன் வாயில இருந்து சரியான கிரிஞ்சிடா அப்படிங்கிற வார்த்தை வரும். சரி ஓகே, அதை நானே பார்த்து முடிவு பண்ணிக்கிறேன். இந்த படத்துல சண்டை காட்சிகள்லாம் எப்படி? ஃபைட் சீன்ஸ் எல்லாம் சும்மா சொல்லக்கூடாதுடா. அனல் பறக்க சும்மா தெறிக்க விட்டுருக்காங்க. அதுவும் விஜய் ஆண்டனி எல்லாம் செம்மையா பண்ணிருக்காப்புல. ஓ அப்ப சண்டை காட்சிலாம் வேற லெவல்ல இருக்கும்னு சொல்லு. ஆமா பிச்சைக்காரன் 2 டைட்டில் போட்டோன்னே கீழே ஏதோ ஆன்டி பிகில் போடுறாங்களா? அதுக்கு என்னடா அர்த்தம்? யோ அதுதான் அந்த படத்தோட கருவே. எல்லாத்தையும் நான் இப்பவே சொல்லிட்டா ஆமா நீ தியேட்டர்ல போய் அப்படி என்னதான் பாப்ப? கண்டுபிடிச்சிட்டானே. சரி ஓகே, பிச்சைக்காரன் 1ல அம்மா சென்டிமெண்ட், இதுல தங்கச்சி சென்டிமெண்ட். அதுல பணக்காரனா இருந்து அப்புறம் போய் பிச்சை எடுப்பாப்புல, கடைசியில மறுபடியும் பணக்காரனா வருவார்ல. ஆமா அப்ப இதுல பிச்சைக்காரன் பணக்காரனா மாறி மறுபடியும் பிச்சைக்காரனாவே ஆயிடுவாப்புல. ரிவர்ஸ்ல வந்திருக்காங்கடா. டோட்டலா டிஃபரெண்டா இருக்கு. சரி ஓகே விடு. மொத்தத்துல படம் எப்படி இருந்துச்சு அதை சொல்லு. நீ ஒரு பாய் வீட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு சுட சுட மட்டன் பிரியாணி சாப்பிடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து தக்காளி சோறை போட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சு. தக்காளி சோறா? சரி அதெல்லாம் விடு. நான் 100 ரூபா கொடுத்து போய் டிக்கெட் எடுத்து படம் பார்க்க போறேன். இந்த படம் எவ்வளவுக்கு ஒர்த்து? 120 ரூபாய்க்கு ஒரு 60 ரூபா ஒர்த்து. அப்ப மீதி 60 ரூபா என்னடா ஏப்பம்? அடுத்த ரிவ்யூல பாப்போம்.
ஸோ இதுதான் பிச்சைக்காரன் பார்ட் 2 படத்துடைய எங்களுடைய ஒப்பீனியன் அண்ட் ரிவ்யூ. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்களும் படம் பார்த்துருந்தீங்க இல்லை படம் பார்க்க போறீங்க அப்படின்னா இதெல்லாம் பார்த்துட்டு பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுங்க. அண்ட் படம் பார்த்துருந்தவங்க உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லி நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்ல நீங்க கண்டிப்பா பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கனையும் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டான் வந்து சேர்ந்துடும். ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட வந்து சந்திக்கிறேன். தென்ஸ் பை ஃப்ரம் ஷாஃபி. Tata, bye-bye, and take care.